ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம அதிகமாக ஃபேஸ் பண்ண ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோமா? கம்பேரிசன். அவன் நல்ல மார்க் எடுக்கிறானே, நீ ஏன் எவ்வளோ மார்க் எடுக்கிற? அவன் நல்ல வேலைக்கு போகிறா, நீ எதுக்கு வேலைக்கே போகல? நீ பாரு, நீ வேலைக்கு போகிற, அவள் பாரு எவ்வளோ நல்ல பொண்ணா வீட்டில் இருக்கா. அந்த மாதிரி நீ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாமே. இல்லை, அவள் வந்துட்டு வேலைக்கு போய் சம்பாரித்து கொடுக்குறான் அவன் வீட்டுக்காரனுக்கு. நீ என்னென்னா வீட்டில் சும்மா உக்காந்துக்கிட்டு இருக்க. சமையல் எல்லாரும் தான் பண்ணுறாங்க, நீ பண்ணுறதெல்லாம் ஒரு விஷயமா? அப்படின்னு எத்தனையோ கம்பேரிசன், எத்தனையோ விஷயங்களில் அவங்க தான் பெட்டர், நம்ம பெட்டர் கிடையாது அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நம்மளும் ஒரு பாயிண்டில் அதுதான் நிஜம் போல் we are not good for anything அப்படின்றத நம்ப ஆரம்பிச்சிருப்போம். பட் கிடையாதே. எவ்வளோ பண்ணாலும் அவங்க தான், நம்ம தான். நம்மளுடைய ஒரிஜினாலிட்டி எப்போவுமே யாருக்கும் வந்துடாது. அவங்களுடைய ஒரிஜினாலிட்டி நம்மளுக்கு தேவையில்லை. அவங்களுடைய லைஃப்பில் அவங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அது அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய இஷ்டம். நம்ம லைஃப்பில் நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அது நம்மளுடைய விருப்பம், நம்ம இஷ்டமாக மட்டும்தான் இருக்கணும். மற்றவங்களுடைய திணிப்புக்கோ, மற்றவங்களுடைய பண்ணா என்ன, நீ இது பண்ணா என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கோ இருக்கக்கூடாது. அப்படி தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை வாழாமல் அவங்கள நம்ம வாழ்க்கையை வாழ வச்சுக்கிட்டு இருக்கோம். we are becoming just a host and they are leading the life in our body அப்படின்ற மாதிரி ஆகிடும். நோ, இட் இஸ் நாட் த பாயிண்ட். நம்ம எல்லாருமே யூனிக் தானே. நம்ம யாருக்குமே ஒரே ரேகை இல்லையே. இந்த உலகத்தில் இன்றைக்கி பிறந்த குழந்தைக்கு இருக்கிற ரேகை இதுக்கு முன்னாடி எத்தனை கோடி ஆண்டுகளில் பிறந்த யாருக்குமே இருந்ததில்லை. ஸோ எல்லாருமே யூனிக். என்ன தான் ரீபர்த்து அது இதுன்னு பேசிக்கிட்டாலுமே யாருக்குமே ஒரே ரேகை எப்போவுமே இருந்தது கிடையாது. யாருமே அவங்களுடைய தனித்துவத்தை மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்கணும்னு அவசியமும் கிடையாது. ஸோ உங்கள் மனசு உங்களுக்கு என்ன சொல்லுதோ செய்கிறதுக்கு அதை பண்ணுங்கள். எப்போவுமே யாருக்காகவும் உங்களுடைய ஒரிஜினாலிட்டியை விட்டுறாதீங்க. நீங்கள் ஒரு ஒரிஜினல் பீஸ், நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிராண்ட். யாருக்காகவும் அவங்கள மாதிரி நீங்கள் ஒரு காப்பி கேட்டால் மாறாதீங்க. Don't lose your original essence. You have a different life and a different lane to run. மற்றவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு அதே மாதிரி தான் நானும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு don't lose your originality. Thank you.